வணக்கம் நண்பர்களே. இன்று நம்மை சந்திக்கும் கதை திருக்குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் பள்ளிக்குச் செல்வதில் ஆர்வமில்லாமல், எதற்கு கடவுள், எதற்கு நல்லொழுக்கம் என்று கேள்வி கேட்பான். ஒருநாள் அவன் கிராமத்தில் வாழ்ந்த முதிய முனிவர் ஒருவரிடம் சென்றான். முனிவர் கண்ணனை அருகில் அமர வைத்து ஒரு பனை ஓலை புத்தகம் காட்டினார். அதில் முதல் எழுத்து ஆ இருந்தது. முனிவர் சொன்னார், எல்லா எழுத்துக்களுக்கும் ஆ முதன்மை. அதைப்போல இந்த உலகிற்கும் ஒரு முதற்காரணம் இருக்கிறது. அதுவே ஆதி பகவன். அந்த நேரத்தில் அருகிலிருந்த மரம், பறவைகள், ஆறு, மனிதர்கள் எல்லாம் கண்ணன் கவனத்தில் பட்டன. இவையெல்லாம் தானாக உருவானதா என்று அவன் யோசித்தான். முனிவர் சிரித்துக் கூறினார், உலகம் ஒழுங்காக இயங்க காரணம் அதை உருவாக்கிய உயர்ந்த சக்தி. அதை நினைத்து வாழ்பவன் நல்ல வழியில் நடப்பான். அந்த நாளிலிருந்து கண்ணன் கடவுளை மதிக்கத் தொடங்கினான். நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பித்தான். வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டான்.